கடன் என்றால் எல்லோரும் நினைத்துக் கொள்வது ஒருவரிடம் நாம் கைமாறாக வாங்குவது மட்டும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் கடன் என்றால் பல வகையில் உள்ளது. அது ஒரு வாகனத்தின் கடனாக இருக்கலாம், ஒரு பொருளின் மீது வாங்கிய கடனாக இருக்கலாம், அல்லது வீடு நிலம் என. கடன் என்பது கையில் பணமாக வாங்குவது மட்டுமின்றி இது போல வாங்குவதும் பெரும் கடன் வகையிலே சேரும். அதேபோல் அவசர தேவைக்கு நகை வைத்து விடுவோம், அதையும் எந்த சூழ்நிலையிலும் திருப்ப முடியாமல் அதற்கும் வட்டி மட்டுமே கட்டி கொண்டிருப்போம். இப்படி நாம் எந்த கடனாக இருந்தாலும் அதிலிருந்து சுலபமாக மீண்டும் வர இந்த எளிய பரிகாரம் கை கொடுக்கும் என்று சொல்கிறது. அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அட்வர்டைஸ்மெண்ட். கடன் அடைய செய்ய வேண்டிய தானம். இந்த பரிகாரத்தை நிச்சயம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் செய்ய வேண்டும், மற்ற நாட்களில் செய்யக்கூடாது. இதை